நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விமானம் சுத்தம் பண்ணுற பணியாளர் என்ன பண்ணாருன்னா, அந்த விமானத்தை சுத்தம் பண்ண போகும் பொழுது ரொம்ப நாளாக அவருக்கு ஆசை. அங்கே பார்த்தா எல்லாம் பார்த்தா பட்டன்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இவர் தான் சுத்தம் பண்ணுறாரு. எப்படியாவது விமானத்தை ஒரு நாளைக்காவது நம்மளும் ஓட்டிடணும் அப்படின்னு. அவர் நேரம் பாருங்கள், அங்கே ஒரு புக்கு இருக்குது, விமானம் ஓட்டுவது எப்படி அப்படின்னு. அந்த புக்கை பார்த்தோன்னே இவ்வளோதான் இருக்குதுன்னு படித்து பார்க்குறாரு. எல்லாம் ஈஸியாக இருக்குது. விமானத்தை ஸ்டார்ட் பண்ண இந்த பட்டன் அழுத்து, விமானத்தை ரன்வேல போக இவ்வளோ, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இவ்வளவு, இந்த பட்டன் அமுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவரும் டப்புன்னு அமுக்குறாரு. விமானம் மேலேயே ஏறிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னடா இதுக்கு தான் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு இந்த பைலட்டுங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. நான் பாரு விமானத்தை மேலேயே ஏற்றிட்டேன் பாரு, சூப்பராக பறக்கிறேன்ட்டு பறந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஐயோ இப்போ விமானத்தை இறக்கணுமே, மேலேயே பறந்துக்கிட்டே இருக்க முடியுமா? விமானத்தை இறக்கணும் இல்லை, அதனால ஐயோ விமானத்தை இறக்கணுமே, அதுக்கு என்னடா எழுதியிருக்குதுன்னு பார்த்தா அதில் போட்டிருக்குது விமானத்தை இறக்குவது எப்படிங்கிறது தொகுதி 2 இருக்குது. அதை போய் கடையில் வாங்கி படிச்சுக்கணும். எப்படி இறக்க முடியுமா? போய் படிக்க முடியுமா? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எந்த வேலையும் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது. வழக்கமாக செய்கிறவங்க நல்ல அனுபவசாலிங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். இது நான் எனக்கு தெரியாதா, உனக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு நம்ம நினச்சி பேசினோம்னா விமானத்தில் மேலே ஏறி பறந்துடுவோம். ஆனால் இறங்க தெரியாது. அப்படி இறங்கி நல்லபடியாக ஒரு வேலையை முடிக்கணும்னா நம்ம நிறைய கற்றுக்கணும். அந்த விஷயத்தை பற்றி நிறையா கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சாதான் அந்த அந்த காரியத்தில் நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால் வாழ்க்கையிலேயே நல்ல முன்னேற்றம் அடையணும், நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்ட அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் தெளிவாக முன்னேற முடியும். வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்ல இடத்துக்கு போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.